ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை நெகேமியா 6:16. இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அல்லது செய்து முடிக்கிறோம். உடனே நமக்கு என்ன எண்ணம் வருது? இவரை போய் பார்த்தனால்தான்ப்பா அந்த காரியம் நடந்துச்சுது, இவ்வளோ பணம் எனக்கு கிடைச்சனால்தான் அந்த காரியம் வந்துச்சுது, இல்லை எனக்கு இந்த ப்ரொமோஷன் வந்தால்தான் இப்படி கிடைச்சிது. என்ன அது நம்ம காரியம் சொல்கிறாங்க, பேசி முடிச்சிட்டோங்க, நாங்கள் பணம் கொடுத்து முடிச்சிட்டோமுங்க, இல்லைங்க அந்த ஊருக்கு போனதுனால நடந்துடுச்சுங்க என்றெல்லாம் சொல்லுகிறோம். அன்பர்களே, எவ்வளவுதான் நம்ம முயற்சி எடுத்தாலும் பைபிள் சொல்கிறது குதிரை தன் மிகுந்த வீரியத்தினால் ரட்சியாது. வேதவசனத்திலே நான் வாசிக்கும் சொல்கிறது, குதிரை இத்தனை நாளுக்கு இந்த ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம ஒருவேளை வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம ஆயத்தம் படுத்த முடியுமே தவிர கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்க. அது எப்படி நடக்கிறது? தேவனால் தான். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி இருக்கிறபடி அவர்தான் காரியங்களை செய்து முடிக்கிறவர். இது நம்முடைய மனதில் கொள்ள வேண்டும். நீ பெற்றுக்கொண்ட வெற்றிகள் எல்லாம் நீயாக ஏற்படுத்தி கொண்டது அல்ல. தேவன் தம்முடைய ஆதீனத்திலே உனக்காக குறித்து வைத்திருந்த காரியங்களை அவர் நிறைவேற்ற முடித்தார். சின்ன வயசுலேருந்தே ஒரு அருமையான மனுஷன் எப்போ பார்த்தாலும் தான் ஒரு சயின்டிஸ்ட் ஆனவுடனே தாயாரெலாம் அவனை முட்டாள்னு தான் கூடுவானா. என்னம்மா உனக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குது? ஒன்றுமே இல்லை, எனக்கு தான் எல்லாம் தெரியும், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தான். வயதான அவருடைய தாயார் சில வருடங்கள் கழித்து மரித்து போனார்கள். அவளை அடக்கம் பண்ணி முடித்த உடனே அவங்க ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு பெட்டி உண்டு, அந்த காலத்து இரும்பு பெட்டி உண்டு பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த ட்ரங்கு பெட்டியை இதை இளைஞனை திறந்து பார்க்க வேண்டிய தாயார் என்ன தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெட்டியை திறந்து பார்த்தான். திறந்து பார்க்கும்போது அதில் புஸ்தகங்கள் இருந்தது. கடைசியாக ஒரு கடிதம் ஒன்றும் இருந்தது. அது எழுதப்பட்டிருந்தது, உன் பையனுக்கு நாங்கள் பாடம் சொல்லி கொடுத்தா எங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும், அவர் மூளைன்னு ஒன்றே இல்லை, அதனால் தயவுசெய்து ஸ்கூலில் விடாமல் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் அவனுக்கு பாடத்தை சொல்லிக் கொடு. இனிமேல் அவன் மகனுக்கும் ஸ்கூலுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவனை ஸ்கூலை விட்டு நாங்கள் வெளியே தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னையிலேருந்து உன் பையனுக்கு ஸ்கூல் வேண்டாம், அவன் ஒரு முட்டாள், அவர் மூளையே இருக்குல்ல என்று லெட்டர் கொடுத்துட்டாங்க. அதில் இருந்து இந்த அருமையான இளைஞனை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு அந்த தாயார் கல்வி அறிவு ஊட்டி அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து உயர்கல்வி கடிக்க பள்ளிகளிலே கல்லூரிகளிலே சேர்த்து விட்டாள். அவர்தான் ஆல்வா எடிசன், மின்விளக்கை கண்டுபிடித்தவர். அவர் சொன்னாராம், நான் தவறு செய்து விட்டேன், நான் மற்றவர்களெல்லாம் முட்டாள் என்று நினைத்தேன், நானே ஒரு முட்டாளாகிவிட்டேன். இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் என் தாயாருடைய ஜபம், அவருடைய வேத வாசிப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு, என்னை போன்ற முட்டாளிகளை அறிவாளியாய் மாற்றின திறன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய வல்லமை பலத்தினால் உண்டானதல்ல, நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்ன ஒரு மனிதன் மிருகத்தை போல புல்லை தின்னும்படி கர்த்தர் மாற்றவில்லையா? வானத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு மேலாக சிங்காசனத்தை வைப்பேன் என்று சொன்ன பிசாசானவன் லூசிபர் தள்ளப்படவில்லையா? இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நமக்கு வருகின்ற எல்லா காரியங்களையும், அதை ஈசாக்கை பார்த்த மக்கள் சொன்னார்கள், இது நிச்சயமா நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நிச்சயமாய் கண்டோம் என்று. இன்றைக்கு நீ பெற்றுக்கொண்ட வாழ்க்கை, நீ கட்டியிருக்கிற வீடு, நீ வாங்கியிருக்கிற கார், உனக்கு தந்த பிள்ளைகள், வசதிகள் எல்லாம் கர்த்தனால் வந்து சொல்லி ஆண்டவரை துதித்துப்பார். ஆண்டவர் சொல்லுவார், என் பிள்ளை எவ்வளோ அருமையாக இருக்கிறான், என் உண்மையை ஒத்துக்கொண்டானே என்று சொல்லி மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஜனங்கள் உன்னை பார்க்கிற சொல்லணும், நிச்சயமா அவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தர் அவங்களோடு இருக்கிறார். இந்த அனுபவத்துக்கு கடந்து வர நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுப்போமா? இந்த நாள் ஒரு இனிய நாளை மாறட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.